நாம் எல்லாரும் குடிக்கிற ஒரு டீலேயே பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான டேக்ஸ் வந்து இருக்குது. இதை வந்து ஒரு சின்ன கதையோடு நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் ஒரு டீ கடை வச்சுருக்கீங்க, நிறைய பேர் வந்து டீ குடிக்காங்க. அந்த டீயை உங்களால் லாபத்தோடு பார்த்தோம் அப்படின்னா 8 ரூபாய்க்கு விற்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து 8 ரூபாய்க்கு விற்க மாட்டீங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வச்சு 10 ரூபாய்க்கு விற்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த டீயை தயாரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து மறைமுகமாக அரசாங்கத்துக்கு நிறைய டேக்ஸ் வந்து கட்டுவீங்க. இந்த டேக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பொருட்கள் மற்றும் சேவை வரி, அதாவது ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிம்போம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து டீ போடுறதுக்கு டீ தூள் வாங்குவீங்க, அதுக்கப்புறம் வந்து சுகர், சர்க்கரை வாங்குவீங்க. எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு வரி வந்து மறைமுகமாக உள்ளே வந்து இருக்கும். அப்படி வந்து அதையும் சேர்த்தா நீங்கள் வந்து கட்டுறீங்க. இதனால பார்த்தோம் அப்படின்னா அந்த டீக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வந்து வைப்பீங்க. இந்த மாதிரி மறைமுகமாக கட்டுற வரியை தான் நம்ம வந்து இன்டைரக்ட் டேக்ஸ், மறைமுக வரி அப்படிங்கும். இப்போ அதான் வந்து ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸாக நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இன்னொரு வரி பார்த்தோம் அப்படின்னா வந்து டைரக்ட் டேக்ஸு. ஒரு வருஷம் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா உங்கள் கடையில் நல்ல டீ சேல்ஸ் வந்து நடக்கு. மாதம் பார்த்தோம் அப்படின்னா 1.5 லட்ச ரூபாலேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் வந்து லாபம் கிடைக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 15 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா இந்த மாதிரி சம்பாதிக்கிங்க. இப்படி சம்பாதிக்கணும் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் வருமானத்திலேருந்து டைரெக்டாக நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு டேக்ஸ் வந்து கட்டுவீங்க. வருமான வரி நம்ம வந்து இதில் டைரக்ட் டேக்ஸ் அப்படிம்போம். ஏன்னா உங்கள் வருமானத்தில் நீங்கள் வந்து டைரெக்டாகவே என்னோட வருமானம் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் வந்து கட்டுறீங்க. இது நம்ம வந்து இன்கம் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ். ஸோ இப்போ கம்பெனி இருக்குது அப்படின்னா கார்ப்பரேட் டேக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கட்டுவோம். இந்த வரியை வந்து டைரெக்டாக அரசாங்கத்துக்கு கட்டுறதுனால இதுக்கு பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து டைரக்ட் டேக்ஸ். இதுவே அந்த டீ தூள், சர்க்கரை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக டேக்ஸ் வந்து கட்டல. நீங்கள் அந்த பொருளை வாங்குறீங்க, அந்த பொருளுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா மறைமுகமாக ஒரு வரி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதனால் டீயை விற்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வச்சு விற்பீங்க. அப்போ டீ வாங்குறவங்களும் அது வந்து இன்டைரக்டாக அவங்களுக்கே தெரியாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த டேக்ஸ்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதான் வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உங்கள் கையிலேருந்து டைரெக்டாக அரசாங்கத்துக்கு ஒரு டேக்ஸ் வந்து போகும். இப்போ உங்கள் சம்பளத்தை ஃபுல்லாக ஒரு வருஷம் வந்து என்ன சம்பளம் வருதோ நீங்கள் அதுலேருந்து அரசாங்கத்துக்கு டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் டேக்ஸ் கட்டுவீங்க. இதான் நம்ம வந்து டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கும். இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா மற்ற எல்லா டயத்துலையும் இப்போ நீங்கள் வந்து கடையில் போய் வந்து சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு ஹோட்டலில் போய் தங்குறீங்க, பைக் வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, அது எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு டேக்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஜிஎஸ்டி அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. 5%, 18%, 12% இந்த மாதிரிலாம். இதை நீங்கள் வந்து டைரெக்டாக அரசாங்கத்துக்கு வந்து கட்ட மாட்டீங்க. நீங்கள் வந்து வாங்கக்கூடிய கடைக்காரங்க, டிவி வாங்குறீங்க அப்படின்னா அந்த டிவி கடைக்காரங்க தான் நீங்கள் வந்து கொடுப்பீங்க. அவங்க போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்து அரசாங்கத்துக்கு வந்து கட்டுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் இப்போ டைரெக்டாக அரசாங்கத்துக்கு கட்டாதான் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸ், மறைமுக வரி அப்படிமோ. உங்கள் சம்பளத்தை தான் நீங்கள் வந்து டைரெக்டாக அரசாங்கத்துக்கு கட்டுவீங்க. இதான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கட்டுறதுனால டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கும், நேரடி வரி. அவ்வளோதான், சிம்பிள். அப்போ 2 விதமான வரி வந்து இருக்குது. ஒன்று இன்டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து டைரக்ட் டேக்ஸ். இப்போ அந்த இன்டைரக்ட் டேக்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், பொருட்கள் மற்றும் சேவை வரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ மாதிரியே நம்ம ஆப்பில் ஒரு அனிமேஷன் ஸ்டோரி சீரிஸே வந்து கொடுத்துருக்கோம். ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. முதல்ல ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ள வந்து போங்க. ஸோ வரிசையாக எல்லா சீரிஸும் இருக்கும். இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி அனிமேஷன் ஸ்டோரிஸ் இதுக்குள்ள வந்து போங்க. இதில் அந்த கண்டென்ட்டுக்குள்ள வந்து போங்க. ஸோ ஆல் கண்டென்ட் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸாக வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்தே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குவிஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு எல்லாம் ஸ்டோரி அனிமேஷனாக இருக்கும், ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ண டெஸ்ட் நீங்கள் வந்து எழுதலாம். இதே மாதிரி நம்ம நிறைய டாபிக் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்பில் அப்லோட் பண்ணிட்டு வந்து வரும். ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ண குவிஸும் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்ட்ராங்காக வந்து படிச்சு முடிச்சிடலாம். நம்ம வேலிடியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து கொடுத்துருப்போம். 1 மந்த், 3 மந்த், 6 மந்த் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.